ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? சொரைக்காய் கிடச்சிருந்தது, வாங்கினேன். இன்னைக்கு நாம் இந்த சொரைக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான கார அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த கார அடைக்கு நான் 2 டம்ளர் துவரம்பருப்பு, ரேஷன் துவரம்பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் ஊறணும். ஏற்கனவே 1.5 மணி நேரம் எடுத்து இன்னும் ஒரு 1 ஹவர் ஊறணும். இந்த 2 டம்ளர் துவரம்பருப்புக்கு 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கேன். மற்றபடி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட வேண்டாம். சாஃப்ட்னஸ் கொடுத்துரும், அந்த கரகரப்பு இருக்காது. வெறும் துவரம்பருப்பு அரிசி மட்டுமே போட்டு அரைக்கலாம். இப்போ இந்த துவரம்பருப்பு அரிசி சுரைக்காய் இதுக்கு திட்டமாக வரமிளகா கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அரிசியும் பருப்பும் ஊறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சுரைக்காவை தோலை நீக்கிட்டு பொடியாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பாருங்க, நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு நல்லாவே ஊறி வந்துடுது. அரிசியும் இந்த பாருங்க இன்னும் நொறுங்கி வந்துடுது. இப்போ நம்ம இதை மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் 1-2 அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த பாருங்க, ஊற வச்சுருக்கிற பருப்பு அரிசி அரைச்சாச்சு. நம்ம திட்டமாக மிளகா வத்தலும் உப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை தனியாக மிக்சியில் பொடி பண்ணியிருக்கேன். அதை இதோடு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை, சொரக்காவை தோலை நீக்கிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் தோலை தீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் கலந்து எடுத்துன்னு வந்துடுறோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வாக்குறதுங்கிறத காமிக்கிறேன். பாருங்க, உப்பு, காரம், சொரைக்காய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அரிசி பருப்போட இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். சில பேர் தண்ணி ஊற்றும் வாக்கறா, நம்ம தட்டை தான் போகிறோம். இப்போ வாங்கோ எப்படி தட்டுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, கல் காஞ்சு எடுத்து கொஞ்சமாக கையில் மாவு உருட்டின்னு எடுத்து கையாலே இந்த மாதிரி தட்டுக்கலாம். அந்த காலத்துலலாம் கையால் தான் தட்டுவா. இப்போ தான் எல்லோரும் யாருக்கும் கையால் தட்ட தெரியலன்னு தண்ணியை ஊற்றி கரைச்சிண்டு வாக்கறா. அடைனாலே அடை தட்டுறதுன்னு தான் பேர். ஒரு 4 ஓட்டை போட்டுக்கலாம். அடைனாலே தஞ்சாவூர்காரா தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதும்பா. இப்போ நம்ம பண்ணுறது தஞ்சாவூர் ஸ்டைலில் கார அடை பண்ணுறோம். சொரைக்காய் அடையை வச்சு, சொரைக்காயை வச்சு. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக செலவழிங்கோ, ஏன்னா எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா இருக்கும் அடை. இது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் எடுத்து இதை அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுடலாம். இன்னொரு பக்கமும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், 2 பக்கமும் வெந்தெடுத்து நம்மளுடைய டேஸ்டியான தஞ்சாவூர் ஸ்டைல் சுரைக்காய் அடை பண்ணியாச்சு. இதுக்கு வெல்லம் தொட்டுக்கலாம், எண்ணெய் தொட்டுக்கலாம், வெங்காய தயிர் பச்சடி தொட்டுக்கலாம், வெண்ணெய் தொட்டுக்கலாம், இல்லை அவியல் கூட நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம மீதி அடை இல்லாமல் பார்த்து எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.